Over and over, like the mighty sea, comes the love of Jesus, rolling over me. Over the sea, Jesus Savior pilots me. Over the sea, over the Jasper sea. இயேசுவின் அன்பு பொங்குதென்னிலே, கடலின் அலை போல் புரளுதென்னிலே. ஆழியிலே இயேசு என்னை நடத்துவாரே. ஆழியிலே ஆழ்ந்த ஆழியிலே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 107ஆம் சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுமையாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் எழுதப்பட்டவைகள் அத்தனையும் நல்ல கவனிங்க. அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டது அநேகமாக வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனைகளும் இது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக இந்த சங்கீதத்தை எடுத்துக் கொள்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா பவுலடியார் அழகாக சொல்கிறார், இவைகளில் எழுதவேனைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கோ அது எச்சரிக்கையாகவும் எழுதப்பட்டும் இருக்கிறது. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இதுல எழுதப்பட்டவைகள் எனக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கும். முடிவு காலத்தில் நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது நீங்க நம்புறீங்களா இல்லையா? இல்ல இன்னும் இருக்கா? அப்ப அந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு அது எச்சரிப்பு என்று வேதம் சொல்கிறது. எச்சரிப்பு என்று சொன்னால் ஒருத்தனுக்கு பிடிக்காது தமிழ்ல. ஆனால் அதுல வேறு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அது எச்சரிப்பு என்று சொல்லாமல் புத்தி சொல்லுகிறது அந்த வார்த்தைகள். அதனால நீங்க 107வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நடந்த காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடக்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியம், அது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எத்தனை பேர் அப்படி நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டீர்களோ தெரியாது. அதை நான் புரிந்து கொள்வதற்கு 2 காரியம் அந்த சங்கீதத்தில் இருக்கிறது. நான் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நல்ல கவனி, 6வது வசனத்தை வாசிங்க. அங்கு வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 2 அப்படி சொல் கூப்பிட்டார்கள். அது நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்படுகிறது. இப்போது கூப்பிடுகிறார்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் நிலைமையில இருக்கிற காரியங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு God will never make mistakes. It is not a book of history. இது பழைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்டதல்ல. அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாகவும் என்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு
நான் மேற்கொள்ள எனக்கு சொல்லுகிற ஆலோசனையாகவும் புத்தியாகவும் எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆலோசனையும் இப்பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, புத்தி சொல்லுகிறதையும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. எச்சரிப்புனா எப்படிதான் ஏற்றுக்கொள்வாங்களோ தெரியல. ஆனால் கர்த்தர் நம்மை அப்படித்தான் நம்மை எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையினால் தான் பவுலடியார் அழகாக எழுதி வைத்திருக்கார் திஷ்டாந்தங்கள். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறைவுபடுத்ததான் வெளிப்பாடுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. whether you understand what I am saying. அநேகர் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக, குறைப்பதற்காக, அது ஃபாலோ பண்றதுக்காக. ஏனென்றால் அநேகர் என்ன சொல்றாங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. இந்த கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. ஆகையினாலே என்ன பண்ணுகிறார்கள், அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு பிரசங்கங்கள் வெளிப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, that is why many people have compromised their spiritual life. அதற்கும் வேத வசனத்திலிருந்து அவர்கள் வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஏற்ற விதமாய் அதை சொல்லுகிறார்கள், அதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் he never wants to compromise. அது அதன் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த வசனம் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கிறது, ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இதை வாசிக்கிறேன், நீங்க கவனமாய் கேளுங்க. நான் 23 நான் வாசிக்கிறேன். அதை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை கூர்ந்து பாருங்கள். நான் வாசிக்கிறதை கேளுங்கள். உங்கள் கண்களும் அதை பார்க்கட்டும், உங்களுடைய செவிகளும் அதை கேட்கட்டும். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறிய ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போயிற்று. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இங்கு கொந்தளிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொந்தளிப்பு மனதிலே உண்டாகிறதற்கு 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, பிசாசு உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ண வைக்கலாம், கொந்தளிக்க பண்ண வைக்கலாம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அதே பிசாசு உங்களுக்கு எதிராய் சில பேரை அவன் உண்டாக்கி அவர்கள் மூலமாய் உங்களுக்கு கொந்தளிப்பை என்று சொல்லும் பொழுது நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு மன சஞ்சலம், அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு மன அமைதி இல்லாம நீங்க உங்களுடைய காரியத்தை சுயமாய் செய்ய முடியாதபடிக்கு உங்களுடைய மனதை திசை திருப்புகிற காரியங்கள் கொந்தளிப்பு. ஏனென்றால் அந்த கொந்தளிப்பு வரும் பொழுது அவர்கள் நிலை தடுமாறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உள்ளத்திலே ஒரு மன சஞ்சலம் வரும் பொழுது,
உள்ளத்திலே ஒரு குழப்பம் வரும் பொழுது அது பிசாசினால் உண்டாக்கப்பட்டதோ அல்லது ஜனங்களை எதிராக்கி உனக்கு கொந்தளிக்க வைக்கிறார்களோ அது ஒரு காரியம். பிசாசும் கொந்தளிக்க பண்ணலாம், அவன் ஆட்களை அனுப்பி உங்களை கொந்தளிக்க பண்ணலாம். இது ஒரு வகை கொந்தளிப்பு. இரண்டாவது, இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரே கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த கொந்தளிப்புக்கு காரணம் யாரு? சொல்ல பயமா இருக்கோ? ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர், அப்படிதான் அவர் அன்புள்ளவர், இப்படிதான் நம்ம அவரை ஒரு தப்பா ஒரு பரிமாணத்தில் அவரை பார்க்கிறோம். அவரே தான் கொந்தளிப்பார், பெருங்காற்றை அவர் தான் அனுப்புகிறார். இந்த பாருங்க, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பினது. அப்போ பிசாசு கொந்தளிப்பை எழுப்பலாம், கர்த்தர் ஒரு பெரிய காற்றை அனுப்பி கொந்தளிப்பை உண்டாக்கலாம். மூன்றாவது ஒரு காரணம் இருக்கிறது, நீங்களே உங்கள் சுய இச்சைகளினாலே இழுக்குண்டு உங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிற ஒரு கொந்தளிப்பு. இது கர்த்தர் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களா எதை நினைத்தாலும் கடன் வாங்கி கொண்டே இருப்பீங்களோ? நல்ல கவனிங்க பிரியமான, அது சுய தேவைகளினால் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு தங்களையே உருவ குத்திக் கொள்ளுகிற ஒரு கொந்தளிப்பு. அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த மூன்றாவது கொந்தளிப்புக்கு ஒரு ஆன்சர், யூ ஹேவ் டு கம் டு த லார்ட். இந்த 2 மாதம் இந்த இடத்துல வருகிறேன், யூ ஹேவ் டு கம் டு த லார்ட். அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஆனால் முதல் 2 கொந்தளிப்பையும், பிசாசு எழுப்புகிற கொந்தளிப்பும் அல்லது தேவனே எழுப்புகிற கொந்தளிப்பையும் அமர்த்துகிறவர் நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் ஃப்ரம் திஸ் பேசேஜ். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வாழ்க்கை பயணத்தை ஆண்டவர் வெகு சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் அவர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்த அந்த நாட்களை அவர் உங்களுக்கு முன்பாக காண்பித்து, உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுமா. எல்லாரும் ஒரு ஓயாசிஸ் வாழ்க்கை இல்ல பிரியமானது. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். எல்லாருக்கும் ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். ஆனால் இந்த வனாந்தர வாழ்க்கையில எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இங்கு இந்த சங்கீதக்காரன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கடல் பயணத்துக்கு அவர் ஒப்பிடுகிறார். நல்ல கவனிங்க. வனாந்தர வாழ்க்கை வேறு, கடலிலே பயணம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வேறு. We will not be traveling on a voyage. நம்ம கடல்ல கப்பல்ல போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்காது. ஆனால் கப்பலில் பயணம் பண்ணுகிற வாழ்க்கையில ஏற்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஏன்னா கண்புக்குரியவர்களே, அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தொழில் செய்ய போகிறார்களாம். கப்பல் ஏறி அவர்கள் தொழில், ஃபார் எக்ஸாம்பிள் தி ஃபிஷர்மேன், அவர்கள் போய் அவங்க என்ன பண்றாங்க, தொழில் செய்ய அவர்கள் போகிறார்கள். அவர்கள் ஆழத்திலே அதிசயங்களை பார்க்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் கரையிலே மீன் பிடித்தவர்கள் இப்பொழுது ஆழத்துக்கு போக ஆரம்பிக்கிறார்கள். என்னால் ஆழத்திலே போனா அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? விலையேற பெற்ற மீன்கள் கிடைக்கிறது. அங்க போய் அதிசயத்தை பார்க்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னோடு கூட ஒரு லான்ச் ஓனர், எங்க கம்பெனியில ஒரு ஷிப்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணார். அவர் வீட்டிற்கு ஒரு ஜெபிக்கிறதுக்காக சென்றிருந்தோம். அப்பொழுதுதான் இந்த லான்ச், அவர் பெரிய டீப் சி பிஷிங்க்கு போறவர், ஒரு லான்ச்ல இருந்து அப்பதான் அந்த மீனவர்கள் கொண்டு வந்து நிறைய மீன்களை வந்து கொடுக்கறாங்க. அப்பதான் இதுல இருக்கிற மோஸ்ட் பிரஷியஸ் கேட்ச் என்று சொல்லுவார்கள். அவர்கள் வேற யாருக்கு அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்க மாட்டாங்க. இந்த பிரஷியஸ் கேட்சை அவர்களே வைத்துக் கொள்வார்கள். அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, முசல் பாறை என்று சொல்லுவாங்க. இந்த மீனவர்களுக்கு
ஆனால் இங்க முசல்பாறைன்னு சொல்றது இட் இஸ் நாட் தட் முசல்பாறை, இட்ஸ் a fake. அப்படி என்று பெரிய பெரிய என்னது பிராணுக்கு இன்னொன்னு என்னது லாப்ஸ்ட், அவர்கள் எல்லாம் அந்த ஆழத்திலே பிடித்துக்கொண்டு அவர்கள் சிலவற்றை எடுத்து எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆழத்திலே அவர்கள் அதிசயத்தை பார்க்கிறார்கள். அவங்க வியாபாரத்திலே பெரிய ஒரு லாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் கப்பலிலே சரக்குகளை ஏற்றி கொண்டு போகிற கப்பல்களும் உண்டு, வியாபாரம் செய்கிற கப்பல்கள் உண்டு. என்னுடைய கணவனுக்கு அங்கிருந்து என்ன வரணும்? கப்பல்ல ராக் பாஸ்பேட் வரணும். இறக்குமதி செய்கிறீங்க, ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்போ சரக்குகளை ஏற்றுக்கொண்டு போகிற ஒரு கப்பல் பிரயாணம். இந்த கப்பல் பிரயாணத்தை பற்றி வேதத்தில் 2 இடத்துல, அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் 2 இடத்துல முக்கியமாய் நான் தியானித்திருக்கிறேன். யோனா புத்தகத்தில் ஒரு கடல் பயணத்தை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கடல் பயணத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க பிரியமானங்களே. அப்பொழுது கடல் பயணம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடல் பயணம், ஒரு பெருங்காற்று எழும்புகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது அந்த கடலிலே இருக்கிற மாலுமிகள், கடல் கப்பலை செலுத்தி கொண்டு போகிறவர்கள், அல்லது வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்து விட்டது, ஒரு குழப்பம் வந்து விட்டது, குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம், வியாபாரத்தில் ஒரு குழப்பம், இப்படி வந்து விட்டது. அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள்? இந்த 2 அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது கப்பலுடைய வெயிட்டை குறைப்பதற்காக சரக்குகளை என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுடைய மூளை அறிவு சொல்லுகிறது. என்றால் வேதம் என்ன சொல்கிறது? பெருங்காற்றை அனுப்பும் பொழுது அந்த படகுகள் என்ன பண்ணுமா? மேலே உயர போகுமா. அப்புறம் படகு அந்த அலைகள் அமரும் பொழுது என்ன ஆகுமா? தொபுக்கடியிருந்து கீழே விழுகுமா. அப்ப மேல போய் கீழே விழும் பொழுது அவங்க நெஞ்செல்லாம் என்ன பண்ணிருமா? அவங்க ஆத்மா கரைந்து போய்விடுமா. குடும்பத்தில் இப்படி பிரச்சனை வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, குடும்பத்தில் கணவன் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும் பொழுது, பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் காரியத்தை நமக்கு எதிராய் நின்று கொண்டு செய்கிற காரியங்கள் நம்மை நிலை மாறிடச் செய்யும், தடுமாற செய்துவிடும். அப்பொழுது தடுமாறிக் கொண்டு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய யோசனைகள், நம்முடைய யுக்திகளை பயன்படுத்த விரும்புகிறோம். எப்படியாவது நம்முடைய மூளை யோசனையை வைத்துக் கொண்டு கணவனை திருப்பிடலாம், இல்லது மனைவியை திருப்பிடலாம், பிள்ளைகளை திருப்பிடலாம் என்று சொல்லி நம்முடைய யுக்திகளையும் ஞானங்களையும் புத்தியையும் ஆலோசனையும் சொல்லி செய்ய பார்க்கிறோம். ஆனால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஞானம் எல்லாம் சமுத்திரத்திலே மூழ்கி போயிருச்சு. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். உன்னுடைய புத்தி ஒன்னும் பண்ணாது, உன்னுடைய அறிவு ஒன்னும் பண்ண முடியாது. இதற்குத்தான் இந்த கடல் பயணத்தை சங்கீதக்காரன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறான். என்னுடைய புத்தியை கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய கண்கள் அவரையே தான் நோக்கி கொண்டிருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள். That is the righteous response of a spiritual person. ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது தான் it is the right response. No other response. All other response எல்லாம் கடல்ல என்ன ஆயிடுமா? முழுகி போய்விடுமா. அல்லேலூயா சொல்லுமா. அவர்தான் கொந்தளிப்பை அமர்த்துகிறாராம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இந்த கொந்தளிப்பின் பிரதிபலிப்பாகிய, கொந்தளிப்பின் பிரதிபலம் என்னது? யோபு 26:12 வாசிங்க, தெரியும். அந்த அலைகள் என்றது என்னது? யோபு அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கொந்தளிப்பினுடைய பிரதிபலிப்பு என்னவாம்? மூர்க்கமாம். அப்ப அமர பண்ணி தம்முடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை, அப்ப அலைகள் என்னது? மூர்க்கம். எனக்கு அன்புக்குரியவர்களே, கொந்தளிப்பு வரும் பொழுது நாம் கோபப்படுகிறோம்.
மூர்க்க கோபம் வருகிறது. ஆனால் அவைகளை கர்த்தர் தான் அடக்க முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்படி என்றால் கர்த்தர் தான் அந்த அதுல இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் செய்தி கடந்து போறேன். அவர் தான் அமர்த்துகிறார். இன்னொரு காரியம் சொல்லுகிறது, நீங்கள் நாடின துறைமுகத்துக்கு அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 27 ஒரு கடல் பயணத்தை நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நீங்க தேடி வாசிக்கணும். கடல் பயணத்தை விட்டு தாவீது சங்கீதக்காரன் இப்படி எழுதி இருக்கிறான் என்றால் அந்த கடல் பயணத்திலே வருகிற இந்த பிரச்சனைகள் என்ன என்று நீங்கள் வேதத்தை எடுத்து திறந்து வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. நீ போய் பக்கத்து விட்டு அம்மாட்ட போய் கேட்க வேண்டாம். தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசிங்க. அங்க 27ஆம் அதிகாரத்திலே ஒன்று நடக்குது. ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது இந்த மாலுமிக்கு. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் அந்த கப்பலை எடுத்து ஓட்டிக் கொண்டு போகிறான். யூரோக்ளியான் என்கிற ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது. அப்பொழுது தூக்கி மேலே போகிறது. திடீர்னு அலைகள் அமரும் பொழுது என்ன ஆகும்? கீழே தொப்புன்னு விழுகுது. அப்ப இந்த மாலுமிகள் எல்லாம் பயந்துட்டாங்க, உடைஞ்சிட்டு போயிடுமோ, கப்பல் உடைந்து போயிடும். அப்பொழுது கடலில் அந்த கப்பலினுடைய வெயிட்டை குறைப்பதற்கு என்ன பண்றாங்க? சரக்குகளை எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அந்த சரக்கு திருப்பி கிடைக்குமா? கடலிலே மூழ்கி போச்சு. அவங்களுடைய ஞானம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மூழ்கி போயிடுச்சு. அப்புறமும் அவங்களுக்கு அந்த என்ன ஆகல, அது கடல் கொந்தளிப்பு நிக்கல. உங்களுடைய ஞானத்தினால் என்னமோ செய்ய பாக்குறீங்க, அதுல கடல் கொந்தளிப்பு என்ன பண்ணல, அமரல. அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? எங்கேயாவது ஒரு கரை தட்டி நிற்குமா என்று அவர்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசை. அவளுடைய டெஸ்டினேஷன் ரோமாபுரி. அவளுடைய போக வேண்டிய இடம் எது? ரோமாபுரி. ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு கரையிலே தட்டி உயிர் தப்பித்துக் கொண்டால் தேவலை என்று நினைக்கிறாங்க. ஆழங்களை அளந்து அளந்து பார்க்கிறாங்க, அது குறைந்து கொண்டே வருகிறது. சரி, எங்கேயாவது கரை தட்டி நின்றுடும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கொந்தளிப்பை அமரச் செய்து அலைகளை அடக்கி அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாக பண்ணுவேன். அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கரந்தட்டி ஆண்டவர். After all, what do you want? After all, what do you want in your life? உங்களுடைய மன விருப்பம் நிறைவேறணும், அவ்வளவுதானே? ஆமா தானே? ஆனா ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளுக்கு உள்ள இந்த ஈகோ என்ன? என் மன விருப்பமும் நிறைவேறணும், நான் சொல்லுகிறேன், நான் செய்கிற வழிமுறை தான் சரி என்று போய் கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் மூழ்கி போகும். அவர் உன்னை நாடின துறைமுகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனால் செல்லுகிற வழி இது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதையே நம்ம பற்றி கொள்ள மாட்டோம், இதையே நம்ம அறிந்து கொள்ள மாட்டோம். இதுதான் உங்களுடைய அமைதியான நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்படி என்ற வசனத்தை வைத்து நாம் அமைதியாய் இருக்கும் பொழுது அங்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த அமைதி அந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, அவர் மீது நம்பிக்கை வை. அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். என்னுடைய புத்தியில நான் நம்பிக்கை வைக்கிறேனே, என்னுடைய குறைவான வெளிப்பாடுகள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேனே, நான் என் மூளை அறிவின் படி அறிந்து கொண்ட வசனத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், குறைவான அறிவின்படி.
ஆனா உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவருடைய பாதத்துல நீங்க ஏன் அமர மாட்டீங்க? ஐ எம் டாக்கிங் டு எ நியூ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவருடைய பாதத்துல அமர்ந்திருங்க. கர்த்தர் நாடின துறைமுகத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. என்னோடு கூட இந்த பழைய பாடல பாடுங்க, நான் செய்திக்கு கடந்து செல்லட்டும். காடல் கொந்த லேத்தே பொங்க கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீச பாய்க்கிழந்தே போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோ தேயாயிரும் காற்றமைத்தே துணை நின்று காரை சேர செய்திடும். This is the right response of a spiritual person. இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஒரு வழிமுறை. இப்படிப்பட்ட கொந்தளிப்பு, அமைதல் இல்லாமை, குழப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பிசாசு அனுப்பின காரியங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த காரியங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எடுத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27-28 வசனம். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் சுரத்தையும் மூக்கிலும். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 27-28. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆகையினால ஜம்ப் ஃப்ரம் ஒன் டு அனதர். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறான். 18ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது சென்ற 3-7 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீது சென்ற பாதையிலே, அந்த நீதி பாதையிலே, உத்தமமான பாதையிலே அவன் நடந்து கொண்டு வந்தவன். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருந்தவன். அவனுக்கு முன்பாக அவனுடைய யூதா ராஜாக்களில் ஒருத்தரிடத்திலும் அந்த நம்பிக்கை இல்லை. அதற்கு பின்னாக எழும்பின யூதா ராஜாக்களிடத்திலும் கர்த்தர் மீது அத்தனை நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மீது வைராக்கியம் கொண்டிருந்தானா. நல்லா கவனிங்க பிரியமான. ஐ வாண்ட் யூ டு அந்த 6-7 வசனத்தை முக்கியமா நீங்கள் கவனிக்க வேண்டும். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தரினோடு கூட இருக்கிறதற்கு என்னிடத்துல பின்மாற்றம் காணப்படக்கூடாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு ஆழமான சத்தியத்தை நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நான் அவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கணும். அவனோடு கூட இருந்தார். ஆனால் அவனுக்கு விரோதமாய் ஒரு அசீரிய ராஜா கொந்தளிக்கிறான். நல்ல கவனி. I want you to very carefully understand the sequence. அப்போ எல்லா பட்டணங்களையும் அவன் ஜெயிச்சு கொண்டே வருகிறான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய அந்த எசேக்கியா ராஜாவை, யூதா ராஜாவை அவன் ஜெயிக்கிறதற்கு அவன் யுத்தத்தில் படையெடுத்து அவன் மீது வந்து ஜெயித்து போக வேண்டியது தானே. ஆனால் வந்து முற்றுகை விட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவனுடைய பிரதானிகள் மூலமாய் அந்த எசேக்கியா ராஜாவையும் பிரதானிகளையும் சேனாபதிகளையும் அவருடைய மக்களையும் திசை திருப்பதற்கு அவர்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறான். அந்த ராஜாவுக்கு விரோதமாய் பேசுகிறான்.
அந்த ராஜாவை கேட்டு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அப்படி என்றால் இஸ்ரவேல் தேவனை குறித்தும் அவன் என்ன பேசுகிறான்? கீழ்த்தரமாய் பேசுகிறான். அவன் வந்து முற்றுகையிட்டு போரிட்டு ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே அவனுடைய வேலை. ஆனால் இப்படி ஒரு காரியத்தை, இதுதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செய்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை நான் கவனமாய் கேளுங்க பிரியமா. ஆஸ்திரேலியா எப்பொழுதும் இந்தியாவுக்கு வரும் பொழுது, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரும் பொழுது, நீங்க கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கு வரும்பொழுது அல்லது இந்தியர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரிக்கெட் கேமை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான். அங்கு விளையாடுகிற ஒவ்வொரு வீரர்களை குறித்து அவன் தரக்குறமாய் பேச ஆரம்பிப்பாங்க. இன்க்ளூடிங் த மேனேஜர், இன்க்ளூடிங் த கோச், இன்க்ளூடிங் த பிரஸ், இன்க்ளூடிங் த மீடியா, எல்லாரும் வந்து அங்க ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்து அவங்க எல்லாம் என்னத்தை பத்தி பேசுவானுங்க? அந்த வீரர்களை குறித்து தரக்குறவாய் பேச ஆரம்பிப்பாங்க. அப்பொழுது அந்த வீரர்களுக்கு என்ன வரும்? He wants to change your focus. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய நீங்க கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, அல்லேலூயா சொல்லுவோமா, கர்த்தருடைய வார்த்தையில வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அதை குலைத்து போடுவதற்கு அவன் வந்து என்ன பண்ணுவான்? பிசாசானவன் இப்படிப்பட்ட தந்திரமான காரியத்தை he will play always a mind game. அவன் உன் மனதோடு கூட பேசி உன்னை என்ன பண்ணிடுவான்? அப்படிதான் அவன் செய்கிறான். ஆனால் எசேக்கியா ராஜா நிலை தடுமாறினானா? நல்ல கவனிய பிரியமான. ஆகையினால் தான் அவன் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் அசைக்க முடியாதவனாய் இருந்தான். அவன் நிலை மாறல. அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற நிருபத்தை எடுத்து வாசித்து விட்டு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அனுப்புகிறான். இப்படி அசீரியா ராஜா அப்படி சொல்லுகிறான் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அந்த 19ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசி பாருங்க. அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள்ளே வந்து அதை பிரித்து வைத்து ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஆளை அனுப்பி சொல்லி அனுப்புகிறான். அதான் அது 27, 28 வசனம். திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. உன் இருப்பையும் கர்த்தர் சொல்லி எடுகிற ஒரு காரியத்தை பாருங்க. உன்னுடைய இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் நான் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து நான் உனக்கு கர்த்தர் இந்த கொந்தளிப்பை யார் நீக்கிறார்? எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாயும் பேசினான். ஆனால் எசேக்கியா ராஜாவோடு கூட யார் இருக்கிறார்? ஆண்டவரும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பின்மாற்றம் அடையாமல் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ அவன் கொந்தளிப்பு யாருக்கு விரோதமாய் இருக்கிறது? என் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு விரோதமாய் இருந்துச்சுன்னா என்னுடைய ஞானத்தை வைத்து நான் சமாளிக்க முடியும். எனக்குள் இருக்கிற கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா பாப்பீங்க. கர்த்தருக்குள் வந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள், சுற்றில இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகமாய் கொந்தளிப்பாங்க. they want to உன்னுடைய போக்கஸ்ல இருந்து நீ நிலை மாறுவதற்கு அத்தனை காரியங்கள் சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. there is always a discipline in love and war. அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த வார் டிசிப்ளின் ஒன்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வார் பிரிசனர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு வார் டிசிப்ளின் இருக்கும். அது வந்து நம்முடைய வேதத்திலும் அது கடைபிடிக்கப்படுகிறது. கருந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, there is always a discipline in love and war. நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, யெகூ என்கிறவனை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த சம்பவத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் அந்த அரண்மனைக்கு வருகிறான். யேசபேல் அந்த அரண்மனையின் உப்பரிகையிலே அந்த அலங்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறாள். எல்லாத்துக்கும் அது கவனத்துக்கு வருகிறதா நான் சொல்லுகிற கதை? அப்பொழுது அவரோடு கூட அநேகர் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது யெகூ சொல்லுகிறான்,
என் பட்சத்தில் இருக்கிறவங்க அந்த யேசபேல் யார் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த யேசபேலை என்ன பண்ணிருக்க, அலங்கத்திலிருந்து கீழே தள்ளி விடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படியே அவன் பக்கத்தில் இருந்தவர்கள் இந்த யேசபேலை என்ன பண்ணி விடுவாங்க, கீழே தள்ளி விடுறாங்க. அவள் கீழே மடிந்து விழுகிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா. யெகூ அரண்மனைக்குள்ளே போகிறான். போய்விட்டு அவனுடைய அங்குள்ள ஆட்களிடத்தில் சொல்லுகிறான், நண்பர்களிடத்தில் சொல்லுகிறான், அந்த யேசபேல் என்கிறவள் ஒரு ராஜகுமாரத்தி, ராஜாத்தி, அவள் அரசி, இந்த தேசத்தை அவள் ஆளுகை செய்தவள். ஆகையினால் ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்து அவளை என்ன பண்ணுங்க. There is always a discipline in love and war. ஆனால் இந்த அசீரியா ராஜா என்ன பண்றான், there is no discipline for the devil. அல்லேலூயா சொல்லுமா. உன் எதிராளிக்கு there is no etiquette, no ethics, no discipline. அவன் நேரா வந்து he tries to play on your mind, உன்னுடைய மைண்ட் கேம், உன் மனசோடு கூட பேசுகிறான். அதற்குத்தான் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நான் கரடியாய் கத்திக்கொண்டே இருக்கிறேன். You always play a mind game. அது யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் உன்னை நிலைகுலையை செய்யும் பொழுது நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தெரியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஏசாயா அப்படி சொல்லி அனுப்புகிறான். அந்த அவனுடைய வாயில என்ன போட்டு மூக்கிலும் கடிவாளத்தையும். நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு குதிரைய கடிவாளம் போடலன்னா அதை என்ன பண்ண முடியாது. அந்த கடிவாளத்தை போட்டு அந்த 2 வாரையும் உங்க கையில கொடுத்துட்டு ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த குதிரை என்ன பண்ணிடலாம், அடைக்கலாம். மாடுக்கு மூக்கனாங்க. அந்த மாட்டை நீங்களாம் மாடெல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க, வளர்த்திருக்க மாட்டீங்க. நாங்களாம் வளர்த்திருக்கோம். அதுல அந்த மூக்கனாங்கயிறு போட்டாதான் அது என்ன பண்ண முடியும், அடக்க முடியும். அது போல ஆண்டவர் சொல்றார், உனக்கு துரட்ட போட்டு, உனக்கு கடிவாளத்தை போட்டு நீ உன்னை என்ன பண்ணுவ, உன்னை வந்த வழியே உன்னை திரும்பி போக பண்ணுவேன். நீ எடுத்து பார்த்து பாருங்க. அங்க எசேக்கியா ராஜா அவன் கொந்தளிக்கல. இந்த when they played the mind games, he was not susceptible for the mind game. அவன் ஜனங்களை கூப்பிட்டு 32 நாளாக 32 7 8 வசனத்தை வாசிங்க. அங்கு ஜனங்கள் கொந்தளிக்கிறவர்களையும் அவர்களை அடக்குகிறான். கரந்தடை ஆண்டவருக்கு நன்றி. அவன் கொந்தளிக்கல. he never lost his balance. அவன் மூர்க்கம் அடையல. ஜனங்களிடத்தில் அந்த கொந்தளிப்பை அடக்குறான். கர்த்தரை குறித்த நம்பிக்கையை சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. 21வது வசனத்துல அந்த ராஜா செத்த முகமாய் அவன் திரும்பி போகிறான். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை ஒரு மோமெண்ட்ல அடிச்சு அவனுடைய சேனையை முழுவதையும் சங்காரம் பண்ணுகிறார். அவன் தனியாய் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறான். செத்த முகத்தோடு கூட திரும்பி போகிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பிசாசினால் ஏவப்பட்டு உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய இனத்தார், உன்னுடைய ஜனத்தார் அல்லது உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பார்ட்னர்ஸ், இவர்கள் எல்லாரும் கொந்தளித்துக் கொண்டிருப்பாங்கன்னா கர்த்தர் தான் அதை அமர்த்த வேண்டும். அவர்தான் அடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 132ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. உன்னுடைய சத்துருக்களுக்கு, உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறவர்களுக்கு நான் எதை உடுத்துவேன்? வெட்கத்தை உடுத்துவேன். உனக்கோ அவன் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. எதிராளிக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவாராம், எனக்கு தலையில கிரீடத்தை வைப்பாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதுதான் கர்த்தரை சார்ந்திருக்கிற வாழ்க்கையினுடைய ரகசியம். 2வது சங்கீதங்களின் புத்தகம் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
சங்கீதம் 2 சங்கீதம் 2:1-2. இங்க நல்லா கவனிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த 3 கொந்தளிப்பை குறித்து சொன்னேன். ஒரு கொந்தளிப்பு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள். அவர்கள் தான் போய் கடனை வாங்குறாங்க, கடனை கொடுக்கறாங்க. ஆண்டவருடைய பாதத்திலே வரணும், அவங்க திரும்பி வந்தா தான் அவர்களுக்கு அந்த கொந்தளிப்பு அடங்கும் என்று சொன்னேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற கொந்தளிப்பு. அல்லேலூயா சொல்லுமா? இங்க அப்படிதான் சொல்லுங்க. அதாவது தேவனுக்கு விரோதமாகவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ திரியேக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் கரந்தட்டி நெஞ்ச தட்டி சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் அப்படி கொந்தளிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களாம்? விருதா காரியத்தையே அவங்க சிந்திப்பாங்களாம். விருதா காரியத்தையே அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பேசிக் கொண்டிருப்பாங்களாம். நல்ல கவனிங்க. விருதா காரியம்னா என்ன? என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தேவையில்லாத காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் தான். அதுதான் தேவையில்லாத காரியம். வேற வீணான காரியம், நடக்காத காரியம், நடக்கக்கூடாத காரியம். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, உங்க கற்பனையை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? விருதா காரியம்னா, விருதான்னா நம்ம நார்மல் யூசேஜ்ல நம்ம பேச மாட்டோம். அந்த வார்த்தையை பேசுறோமா? பெரிய தமிழ் அறிஞர்னா பேசுவோம் இருக்கும். நம்மளுக்கு அப்படி ஒரு அறிஞர் இல்லை. நம்ம விருதா காரியத்தை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அதை என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? நடக்கக்கூடாத, நடக்க முடியாத, நடக்கக்கூடாத காரியத்தை அவர்கள் கொந்தளிக்கிறவங்க என்ன பண்றாங்களா? உனக்கு எதிரா நடக்கக்கூடாத காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? சிந்திப்பாங்க. நடக்க முடியாத காரியத்தை குறித்து அவங்க பேசிக் கொண்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் பிளானும் பண்ணுவாங்க. உங்களுக்கு விரோதமா சபதம் கட்டுவாங்க. உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? இப்ப எடுங்க அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்க்கலாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இங்க ஒரு சம்பவம் நடக்கு. அவன ஆலோசனை சங்கத்திலே அவனை விசாரிக்கிறார்கள். பவுலை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் பேசின வார்த்தைகள் சதுசேயரிலே சிலர் நம்பினார்கள், பரிசேயரிலே சிலர் நம்பல. ஆகையினால அவர்களுக்குள்ள என்ன நடக்குது? இந்த கொந்தளிப்பெல்லாம் அப்படிதான். உனக்கு விரோதமா எழும்புறவங்க அவங்களுக்குள்ள என்ன பண்ணிப்பாங்க? அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா சொல்லுமா? இவனுக்கு விரோதமா நம்ம இதை செய்ய போறோம். அப்போ அந்த யூத ஜனங்கள் சிலர் எழும்பி, அதுல 40 பேர்னு போட்டிருக்கு. யூத ஜனங்கள் ஒரு 40 பேர் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு சபதம் விடுகிறார். அவனை கொலை செய்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? சாப்பிட மாட்டோம், புசிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம் அப்படி என்று சபதம் பண்றாங்க. நல்ல கவனிங்க. நடக்காத காரியம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் நடக்காத காரியம் என்று சொல்லுகிறேன்னா, 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பவுலுக்கு வைத்திருக்கிற ஒரு காரியத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன? அவன் எருசலேமிலே சாட்சி சொன்னது போல அவன் புறப்பட்டு எழுந்து போய் ரோமாபுரியிலும் அவன் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவான். உன்னையும் என்னையும் குறித்த ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறது. அப்படிப்பட்டு குறித்து வைத்திருக்கிற என்னை குறித்து தான் அவங்க கொந்தளிக்கிறாங்க. அவனை கொலை செய்யாம நான் என்ன பண்ண மாட்டேன்?
சாப்பிட மாட்டேன். இதுக்கு ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இப்படி அவங்க விருதா காரியத்தை பேசிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு விரோதமாய் அநேகர் விருதா காரியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று அந்த சங்கீதம் 2:4 வாசிங்க. பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாரா? நகைப்பாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, அவர்களை இகழுவாராம். இதைத்தான் நான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த இவ்வளவு கொந்தளிப்பு நடக்குது இல்ல, அப்ப தேவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம்? சிரிச்சிட்டு இருக்காராம். நீங்க ஏன் அவரோடு கூட இருந்து சிரிக்க கூடாது? என்னுடைய பெரிய கேள்விக்குரியதுதான். இதுதான் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதின் ரகசியம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து எனக்கு விரோதமாக இவர்கள் செய்கிற அத்தனை காரியமும் இவர்களால் செய்ய முடியாது என்று தேவன் சிரிக்கிறதை குறித்து நீங்களும் அவரோடு கூட சிரிக்க. சந்தோஷம் பொங்குதேன்னு ஒரு பாட்டு சத்தம் கீழே கேட்டுச்சு. அமைதியா இருந்துகிட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தோட ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆண்டவரோடு கூட பிள்ளைகளோடு கூட விளையாடுகிறோம் இல்ல, விளையாடுறோமா? பேத்தியை யாருக்கு பிடிக்காது? இதுக்குடா வம்பு, அவ என் மேல விழுந்து பிடிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு விட்டுருவீங்களா? சும்மா இருந்தாலும் அவளுக்கு போய் என்ன பண்ணுவோம்? கிச்சு காட்டுவோம். நீங்க ஆண்டவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் கிச்சு காட்டி விளையாடுங்களேன். ஏன் உங்களை யாரு என்ன? ஏன்னா அவரை தொட்டா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் இஸ் வெரி சென்சிட்டிவ். நல்ல கவனிங்க, நான் வேதத்தை புறம்பாய் நான் பேசுவதில்லை. He is so sensitive if you touch him. The power from him will come and heal you. ஏன் அவரை தொட்டு விளையாடக்கூடாது? ஏன் அவரை கிச்சு முச்சு காட்டி அவரை சந்தோஷப்படுத்தக்கூடாது? எப்பொழுதுமே அவர் ஜனங்களை குறித்து கவலையோடு கூட தானே இருக்கிறார். நீ போய் ஏன் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடாது? தூதமா பேசுறேனோ? செய்யுங்க, செய்யுங்க. ஆண்டவரோடு கூட பேசு, அவரை உற்சாகப்படுத்துங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. அவர் உனக்கு விரோதமாய் வருகிற அந்த ஜனங்களை பார்த்து அவர் சிரிக்கிறாரே, நீங்க ஏன் அவரோடு கூட இருந்து நகைக்க கூடாது? இட்ஸ் an experience, my dear sister, my dear brother. இத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இட்ஸ் a wonderful spiritual experience. நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. இப்போ திறக்க வேண்டாம், கவனமாய் கேளு. அங்கு எருசலேம் ஆலயத்தில் ஒரு அலங்கார மண்டபத்தில் இருக்கிற பிறவியில சப்பானியாய் பிறந்த ஒருவனை பேதுருவும் யோவானும் எழுப்புகிறார். குதித்து எழுந்து அவன் நடக்கிறான். இது ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்குகிறது. ஏன் சர்ச்சையை உண்டாக்குறது என்றால், ஒரு பிறவியிலே சப்பானியாய் பிறந்தவன் எழுந்து நடக்கிறான் என்றால் இந்த பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை நம்புவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம், யூதர்களுக்குள்ளே ஒரு பயம் எழும்பினது. அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இந்த பேதுருவையும் யோவானையும் தனியா கூப்பிட்டு அழைத்து கொண்டு வந்து அவர்களை எச்சரிக்கிறாங்க. நீங்க இயேசுனுடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது, உச்சரிக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்தை நீங்க உச்சரியவே கூடாது, கர்த்தருடைய அற்புதங்களை பத்தி நீங்க பேசவே கூடாது என்று சொல்லி கண்டிப்பாய் எச்சரித்து அவர்களை அனுப்புகிறார். அப்பொழுது கூட பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லதோ? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. என்று சொல்லிவிட்டு அவர்கள் சீஷர்கள் எல்லாம் ஒருமித்து 25-26 வாசிங்க. புறஜாதிகள் கொந்தளித்து சங்கீதம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை சொல்லி
அவர்கள் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நீங்க உங்க கொந்தளிப்புக்கு எதை சொல்லி சார் ஜெபிக்கிறீங்க? ஆகையினால் தான் என் மனைவி தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் சில குறிப்புகளை நான் எழுதியிருக்கிறேன். அதுல அதே ஒரு ஜெபம். அல்லேலூயா சொல்லுமா. இப்போ இந்த பேதுருக்கும் யோவானுக்கும் ஒரு பெரிய ஜாதி கொந்தளிக்குது. ஒரு ஜனங்கள் கொந்தளித்து எழும்புறாங்க. நீ கர்த்தரை குறித்து பேசக்கூடாது, கர்த்தரை குறித்து ஒண்ணும் பண்ணக்கூடாது என்று அவர்கள் மீது கொந்தளிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு இந்த வசனத்தை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க. கடைசி காலம். எத்தனை பேருக்கு உமா சங்கரை பத்தி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்க? நல்லாதான் தூக்குங்களேன். ஏன்னா பயம், எங்கேயாவது மாட்டி விட்டுருவாங்க. அவன் தலை வச்சு படுக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அவன் பேசுகிற கூட்டங்களுக்கு தயவு செய்து போகாதீங்க. அவர் என்ன சொல்லுகிறார்னா, நிறைய காரியங்கள் நான் அதை பத்தி பேசல. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த சங்கீதம் நீதிமொழிகளும் நம்ம கிறிஸ்தவர்கள் அதிகமாய் என்ன பண்றவங்க, நேசித்து வாசிக்கிறவங்க. சிறு பிள்ளைகள் இருந்து நம்ம நீதிமொழிகளை என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் படிக்க சொல்றோம். அவன் சொல்றான், சங்கீதமும் நீதிமொழிகளும் படிச்சீங்கன்னா நீங்க இப்ப நரகத்துக்கு தான் போவீங்க. நீங்க அந்த 4 காஸ்பலை மாத்திரம் படிங்க. இப்படி நூதன பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. If you want, you go to his site in the internet and read his philosophy and his doctrines. இந்த படத்தை நான் மாட்டிருந்தேன்னா இதுக்கு தான் போவேனா? எங்க போவேனா? தாடிக்காரர் படத்தை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. நான் அவரை பார்த்தா கும்பிடுறேன். எதை சொல்றதுன்னு ஜனங்களுக்கு தெரியல. எனக்கு அன்புக்குரியவர்களே, கவனமாயிருங்கள். ஐ வாண்ட் யூ டு பி வெரி கேர்ஃபுல். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட நூதனமான பிரசங்கங்கள் நான் நாளைக்கு பேசுவேன். அத்தேனே பட்டணத்தில் அவன் நூதனமான பிரசங்கத்தை கேட்க ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அந்த கூட்டத்தை தான் அவன் கவர்ந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்பொழுது இவர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. சங்கீதத்திலே இருக்கிற 2 வசனங்களை வைத்து அவர்கள் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். வேத வசனம் சொல்கிறது 30வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அவர்கள் தைரியத்தோடு கூட பிரசங்கம் பண்றாங்க. கரந்தட்டி ஆண்டவர் உங்களை திசை திருப்பி விட அநேக காம்ப்ரமைஸ்ட் காஸ்பல் இஸ் கமிங் இன்டு திஸ் வேர்ல்ட். கவனமாய் கேளுங்க பிரியமானவர்களே. இந்த சங்கீதங்களின் புஸ்தகமும் நீதிமொழி பழைய ஏற்பாடு எல்லாம் நமக்கு எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருஷ்டாந்தங்களாக மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் எச்சரிப்பு உண்டாக்கும் படிக்கு அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை படிக்காதீர்கள் என்று சொன்ன நாம நரகத்துக்கு போவான்னு நான் சொல்லல. பட் என்னை பத்தி அவன் சொல்லியிருக்கான், இந்த படத்தை மாட்டீங்கன்னா நரகத்துக்கு போவேன். யோனா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போவேன். ஆண்டவர் யோனாவிட்ட ஒரு காரியத்தை சொல்றார். நீ நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் மாட்டேன்னு சொன்னானா? அப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்குங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக பேசாதவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் உங்களுக்கு தான் பேசுறேன், உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். மாட்டேன்னு சொல்லல அவன். ஆனால் என்ன நினைச்சுட்டு போறான், ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்லி இருக்கிறாருன்னு அவன் புறப்பட்டு போறான். ஒருவேளை பேண்ட் சட்டை கிட்ட எல்லாம் எடுத்து வைக்கிற கொஞ்ச நேரம் ஆயிருக்கும், பெட்டி எடுக்கிற கொஞ்ச நேரம் ஆயிருக்கும்.
கிளம்பிட்டு என்ன பண்றான், துறைமுகத்துக்கு அவன் போறான். ஆண்டவர் எங்க போக சொல்லி இருக்கிறாரு, நினிவேக்கு போக சொல்றாரு. அப்போ அவங்க ஒரு கப்பல் நிக்குது. அந்த கப்பல் நினிவேக்கு போகல, தர்ஷீசுக்கு போகுது. அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவர் நினிவேக்கு போனா நினிவேன்ற போறதுக்கு கப்பல் தான் நிக்கணும், இது தர்ஷீசுக்குள்ள போகுது. அப்போ தர்ஷீசு போயிட்டு நினிவே போகணுமோ, கர்த்தருடைய சித்தம் அப்படியா இருக்குமோ என்று தர்ஷீசுக்கு போறான். எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம் வாலிப பெண் வந்தாள், அண்ணா நகர்ல இருந்து வந்தாள். அவள் ஒரு காரியத்தை சொன்னாள். அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறாங்க. 2 நாள் கழித்து அந்த மாப்பிள்ளை உங்க வீட்டுல இந்த பெண்ணை பார்க்க வருகிறாங்க. ஆனால் இவளுக்குள் ஒரு சந்தேகம், அந்த மாப்பிள்ளை கர்த்தருக்கு சம்மதமான மனுஷனா, கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு குழம்பிக் கொண்டிருக்கிறாள். அப்போது ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தமான, கவனிங்க, உம்முடைய சித்தமானால் என்னை பெண் பார்க்க வருகிற அன்னைக்கு ஒரு பெரிய மழை வரணும். இப்படி எப்படியாவது ஒரு அடையாளத்தை கேட்பாளா? மாப்பிள்ளை பார்க்க வர அன்னைக்கு, பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு மழை பெய்யணும்னு எவ்வளவு கேட்பாளா? அவ கேட்டிருக்கா. நடந்தது என்ன, மழையும் வந்துச்சு. அப்போ அவன் நினைச்சிட்டா இது கர்த்தருடைய சித்தம் என்று நினைச்சிட்டு, அவளும் நல்லா ட்ரெஸ் பண்ணி சென்ட்லாம் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. அவன் பார்த்துட்டு, அந்த பெண்ணை பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவளுக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். கர்த்தர் சொன்னபடிதானே நடந்துச்சு. கர்த்தரா சொன்னார், நீ கேட்ட அது சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு மழை வந்துருச்சு, நீ அதை ஒரு அடையாளமா எடுத்துக்கிட்ட. இந்த யோனாவும் அப்படிதான், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு, இது அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. அப்போ ஆண்டவர் தர்ஷீசுக்கு போக சொன்னாரு. அப்போ அந்த கப்பல் தர்ஷீசுக்கு போகணும், ஆனா அது நினிவேக்கு போகணும், ஆனா இது தர்ஷீசுக்கு போகுது அப்படின்னா அவன் ஏறி உட்கார்ந்துட்டு அங்க போய் உட்கார்ந்து ஒரு ஓரத்துல அடித்தளத்துல போய் படுத்துக்கிட்டு இருக்கான். பெருங்காற்றை கர்த்தர் அனுப்புகிறார், தூக்கி வாரி போடுகிறது எல்லாரும். அப்போ ஒரு காரியம் நடக்குது. அதை மாத்திரம்தான் நான் சொல்லிவிட்டு கடந்து போக போறேன். அப்போ அவனிடத்துல எல்லா தெய்வத்திட்டையும் போய் வேண்டிக் கொள்றாங்க, இவனிடத்திலே வந்து கொண்டு கேட்கிறாங்க. அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம், என் நிமித்தம் இந்த பெரிய புயல் நேரிட்டது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, யார் மூலமாய் இந்த கொந்தளிப்பு ஏற்படுகிறதோ அவனை உணரச் செய்வார், உணரச் செய்வார். அவன் மனம் திரும்புவான். He will turn around. Surely I am telling you, he will turn around. நீங்க கர்த்தருடைய பாதத்திலே மாத்திரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் நிமித்தமாய் அங்கு பெரிய குழப்பம், கொந்தளிப்பு. ஆகானின் நிமித்தமாய், ஒருவன் நிமித்தமாய் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே ஒரு குழப்பம். மடிந்து போவோம் என்று அவர்களுக்கு பயம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுடைய இனத்தார், ஜனத்தார் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒருவன் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு ஏற்படலாம். ஆனா அந்த ஒருவனை நாம் கண்டுபிடித்து அவனை தண்டிக்க முடியாது, உங்கள் கரத்திலே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை உணர்த்துவார். என் நிமித்தமே நேரிட்டது என்று சொல்லி கர்த்தர் அந்த கொந்தளிப்பை நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீங்க அந்த பகுதியை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. இல்ல வேண்டாம், அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் ஒரே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் 5 மீன்களையும் 5 அப்பத்தையும் 2 மீன்களை கொண்டு 5000 பேசித்துக்கு போஷித்து அனுப்புகிறார். மத்தேயில அதற்கப்புறம் அவர்கள் கப்பர்நகூமுக்கு அனுப்பும்படியாய் கர்த்தர் அவர்களை படகிலே ஏற்றி அனுப்புகிறார். இவர் தனியாய் ஜெபிக்கும்படி சென்றிருக்கிறார். கப்பல் பெருங்காற்று அடிக்கிறது, கப்பல் முழுக போகிறது. அவர் இறங்கி நடந்து வந்தார். பேதுருவும் அந்த கடலிலே நடந்தான் என்று மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே அந்த பேதுரு நடந்து வந்த சம்பவத்தை எழுதல. ஆனால் அந்த சம்பவத்தை வேறு விதமா எழுதியிருக்கு. நான் 2 சம்பவத்தையும் பற்றி பேசினா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை வைத்து மாத்திரம் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்தவர். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீந்ததை சேர்த்து கொண்டார்கள். ஆகையினாலே அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவரை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி, என்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டாமே, அப்பமும் மீனும் கிடைச்சிருமே, இவர் ராஜாவாடா எல்லாத்துக்கும் கிடைச்சிருமே அப்படின்னு அவர் ராஜாவாக்கணும் என்று சொல்லி வர்றாங்க. அப்போ அவர் விலகி பிதாவோடு கூட தனியா இருக்கணும்னு போறாரு. அப்போ இந்த சீஷர்களை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? உங்களையும் எனக்கும் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? கவனமா சொல்லுங்க. அவரோடு கூட இருக்கும்படி. சீஷர்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டாராம்? அவர்களோடு கூட இருக்கும்படி. அப்போ கர்த்தர் தனியா விலைக்கு போகும்பொழுது இந்த சீஷர்கள் என்ன பண்ணிருக்கணும்? கூட தானே போயிருக்கணும். ஆனா யோவான் எழுதின மத்தேயுல வெளியிருக்கு, ஆண்டவர் தான் கப்பர்நகூமுக்கு போகிறதுக்கு அவர்கள் துரிதப்படுத்தினார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஆனால் யோவான் அப்படி குறிப்பிடல. அவர் போயிட்டாரு. ஆனால் இந்த சீஷர்கள் அங்கே இருக்கிறாங்க, மாலை வரைக்கும் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. மாலை நேரத்தில் அவர்கள் எங்க போறாங்க? கப்பர்நகூமுக்கு போகிறாங்க. நல்லா கவனிக்கணும். திஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் in the life of the spiritual people. கர்த்தரோடு கூட இருக்க, கர்த்தரோடு கூட நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரோடு கூட போகாதபடிக்கு அவர்கள் கப்பர்நகூமுக்கு போறாங்க. கப்பர்நகூம்ல அவங்களுடைய இனத்தார் ஜனத்தார் ஏதாவது பார்க்கறதுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் அங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. அவர் போறது தப்புன்னு சொல்லல. I am not saying that they should not go to Capernaum. அவங்க போகும்பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு வருகிறதற்கு ஒரு காரணம், நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் என்ன பண்றோம்? அறிக்கை செய்கிறோம், நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. I want you to carefully listen to my last point which will nail you down. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் கப்பர்நகூமுக்கு நான் போகும்பொழுது பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் கர்த்தரோடு கூட இல்ல. நம்ம கர்த்தரோடு கூட அவரோடு கூட போயிருக்கணும். ஆனா நம்ம எங்க இருக்கோம்? அப்போ கர்த்தரோடு கூட இருக்கிற நேரத்தில் நீ கப்பர்நகூம்ல இருந்தா கொந்தளிப்பு உண்டாகத்தான் செய்யும். Difficult to understand. I will say another example. ஆண்டவர் பெத்தானியாவுக்கு அடிக்கடி செல்வார், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்பொழுது எல்லாத்துக்கும் நல்ல இந்த சம்பவம் நல்லா தெரியும். அங்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க, மார்த்தாள் ஒருவள், மரியாள் ஒருவள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மார்த்தாளோ கர்த்தர் வீட்டில் தான் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இயேசு எங்க இருக்காரு? அவங்க வீட்டில் தான் இருக்கிறார். ஆனா வீட்டில் இருக்கிறார்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரோடு இருந்தாளா?
அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டு இதை செய்யணும் அதை செய்யணும். கர்த்தர் உன் வீட்டில தான் இருக்கிறார். அந்த பெத்தானியாவில் அந்த வீட்டில தான் கர்த்தர் இருக்கிறார். ஆனால் அந்த மார்த்தாளுக்கு குழப்பம், கொந்தளிப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன், குற்ற உணர்வு. உமக்கு கவலை இல்லையா? என்னென்ன வார்த்தை வெளியே வருது பாருங்க. உமக்கு என்ன பண்ண கவலை இல்லையா? நீ அவரோட இல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை ஒத்த இன்னொரு சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 6லயும் மத்தேயு 14லயும் இயேசு அந்த படகிலே இல்லை. ஆனால் இங்கு ஒரு கடல் பிரயாணத்தை குறித்து சொல்லுகிறது. அங்கு இயேசு அந்த படகிலே இருக்கிறார். நல்ல கவனிங்க. இயேசு பெத்தானியாவில் மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருக்கிறார். ஆனால் ஒருவருடைய இருதயம் கொந்தளிக்கிறது. நல்ல கவனிங்க. இங்கு இந்த படகிலே இயேசு இருக்கிறார். அங்கு ஒரு பெரிய சுழல் காற்று ஏற்படுகிறதா. மோசம் போகத்தக்கதாய் அந்த சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் அந்த படகை நிரப்பும்படி வந்து கொண்டிருக்கிறதா. அப்பொழுது நல்லா கவனிங்க, அதற்கு முன்பாக இயேசு பின்னணியத்தில் போய் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? யார் பெரியவன், இதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அங்க எவனாவது ஒருத்தன் இயேசுவோடு கூட போய் பேசிக்கிட்டு இருந்தானா? கர்த்தர் அங்க இருக்கதான் செய்கிறாரு. நீங்க அவரோடு கூட பேசுறீங்களா? அவர் பேச்ச நீங்க கேட்கணும்னு விரும்புறீங்களா? இல்லையே, இல்லையே. வேதத்தை எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னுடைய வீட்டிலே தான் இருக்கிறார். ஆனால் என்னுடைய மனது மட்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் என் படகிலே தான் இருக்கிறார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே உனக்கு பேச நேரம் இல்லை. அவரோடு கூட உறவாட நேரம் இல்லை. உங்களுடைய மன நிலைமையை பாருங்க. மார்த்தாளுடைய மன நிலைமையை பாருங்க. சீசர்களுடைய மன நிலைமையை பாருங்க. This is your cry out of frustration in these days. இந்த உலகத்தில் நீங்க எதிர்கொண்டு இருக்கிற இந்த கொந்தளிப்பு, பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய மன நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கவலை இல்லையான அவ கத்துறா. இங்க சீசர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? This comes out of frustration. Where God is here. கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தர் இருக்கிற அதே இடத்துல இருக்கிறவர்கள் கத்துகிறார்கள், உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? This is the dangerous spiritual exercise of our dear people. கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறது இல்லையே. கர்த்தரோடு கூட பேசுகிறது இல்லையே. கர்த்தர் பேசும்படி நான் கேட்கிறதற்கு இல்லையே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட தம்பட்டம் அடிக்கிறோமே. அப்புறம் ஏன் வீட்டுல பிரச்சனை வருது? ஏன் குழப்பம் வருது? எனக்கு அன்புக்குரியவர்களே, நன்றாய் கவனியுங்கள் பிரியமான. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்க. நீங்க ஒவ்வொன்றையும் எடுத்து வாசிக்கணும். வேதத்துல ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் 107ஆம் சங்கீதம் இட்ஸ் எக்ஸாம்பிள். மற்ற எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொன்னேன். நான் வேதத்துல எடுத்து சொன்னேன்னா நீங்க வாரக்கணக்கா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை தூங்க இடம் வச்சு ஒரு வாரம் உங்களுக்கு உட்கார வச்சு நான் சொல்லணும். சங்கீதம் 107 வச்சுட்டு மாத்திரம் ஒரு சம்பவங்களை, சில சம்பவங்களை வச்சு. எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில்
ஒருவேளை கடல் பிரயாணம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆவியானவர் என்னோடு கூட அபிஷேகம் பெற்றவங்க அப்படி கூட இன்னும் தம்பட்டம் அடிச்சுக் கொள்ள முடியும். என்னோடு கூட இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் தான். ஆனா எனக்குள்ள ஏன் குழப்பம், எனக்குள்ள ஏன் கொந்தளிப்பு? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு கூட நீ உறவாடுறத படிக்கு அவரை தூக்கப்படுத்தி இருக்கிறாய், அவரை அவித்து போட்டு வைத்திருக்கிறாய், அவரை உறங்க வைத்திருக்கிறாய். அவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, அவர் உன்னோடு கூட பேச முடியாதபடிக்கு நீ அவரோடு கூட இல்ல. எல்லாருக்கும் அசரியா என்ன சத்தம்? அசரீரி சத்தம் மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ? உன் காதை தொலைச்சுக்கிட்டு அவருடைய சத்தம் வரும்னு நினைக்கிறீங்களோ? பெருங்காற்றிலும் இல்லை, அக்கினியிலும் இல்லை, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் எலியாவோடு கூட பேசுகிறார். அக்கினியில இல்ல, நீ அபிஷேகத்தில் துள்ளினாலும் இல்ல, பெருங்காற்று வீசுகிறதால இல்ல, ஆண்டவர் பூமி அதிர்ச்சி உண்டாகுது அதுலயும் இல்ல. அப்புறம் மட்டும் அசீரி சத்தம் மாதிரி கேட்கணும், எனக்கு மட்டும் கேட்கணும். நல்ல காதை திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருப்ப கேட்கும். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தது, ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். வேதம் சங்கீதக்காரன் சொல்றான், அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு பெரிய அவருடைய சமூகத்தில். பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க, அமர்ந்திருந்து பாருங்க. நீங்க பேச வேண்டாம், ஓயாமல் அவரோடு முறுமுறுக்க வேண்டாம், அமர்ந்திருங்க. அவர் பேசட்டும், அவர் பேசட்டும்.